சார் அப்புறம் இந்த திமுக என்ன பண்றாங்கன்னா, அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில கூட்டம் இல்ல, சரியான கூட்டம் இல்லன்னு அந்த ஐடி மூலமா வீடியோ போட்டு பரப்புறாங்க. ஆனா நேற்று திருநெல்வேலியில நடந்த கூட்டம் என்பது பொதுக்கூட்டம் இல்லைங்கண்ணா. அது பூத். அதனாலதான் நான் மேடையில பார்த்தோம், மீடியா நண்பர்கள் கூட திருநெல்வேலியில் அழைக்கப்படவில்லை. மீடியா நண்பர்கள் கூட இல்ல. அதை உள்துறை அமைச்சர் சொன்னாங்க, அடுத்த முறை மீடியா எல்லாம் இருக்கணும் எல்லா கூட்டத்துக்கும். ஸோ நாம் என்ன யோசிச்சா, நம்ம தலைவர்கள் என்ன யோசிச்சாங்கன்னா, இது பூத் கமிட்டி கூட்டம் மட்டும்தான், உள்ளரங்குல வைக்க வேண்டிய கூட்டம். இது வர்றவங்களுக்கு சேர் போட்டானா, அவ்வளவு பெரிய உள்ளரங்கு இல்லாதனால பொதுவெளியில வச்சிருக்கோம். இது பாரதிய ஜனதா கட்சியில அழைக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் வரணும். இந்த பூத்து, இந்த சட்டமன்றம் அவங்க வரலைன்னா அந்த சேர் எம்டியா தான் போகும். அதனால இது பொதுக்கூட்டம் கிடையாது. இது பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டம். தலைவர்களுக்கும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் தான். சில பேர் வீடியோல காட்டினீங்க, பைசான ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்கலாம் காட்டினீங்க. அண்ணா, இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்கும்போது 50 பேரோ 100 பேரோ தவறி வரலாம், தப்பு தவறி வரலாங்கண்ணா. எங்களுடைய நோக்கம் என்னன்னா 99.95% பூத்துல வேலை பார்க்கக்கூடிய காரியகர்த்தர்கள் வரணும். ஏன்னா பெரிய பெரிய தலைவர்களே பாத்தீங்கன்னா முன்னிருக்கையில தான் அமர்ந்திருந்தாங்க, மேல அமர வைக்கல. நம்முடைய பொதுச் செயலாளர்கள் பாதி பேர் முன்னிருக்கையில தான் இருந்தாங்க. கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் முன்னிருக்கையில் இருந்தாங்க. அந்த பகுதியினுடைய தலைவர்கள் தான் மேடையின் மீது இருந்தாங்க. அதனால இது அமித்ஷாஜி அவர்களுக்கும் தெரியும். அண்ணர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், எங்களுடைய மாநில தலைவர், அமைப்பு பொதுச் செயலாளர் எல்லாருமே பூத் கமிட்டிக்காக இந்த கூட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அதனால் இதுல ஏதோ ஒரு போட்டோ எடுத்து காலி இருக்கையை காமிச்சாங்க, இதை காமிச்சாங்க, அது என்னை பொறுத்தவரை தேவையில்லாத விவாதம். காரணம், இது பொதுமக்களுக்கான கூட்டம் இல்லை. குறிப்பா சார், சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்க கட்சி அலுவலகங்கள் காதல் திருமணங்கள் செய்யறதுக்கான அலுவலகமா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஆணவ கொலை இப்படிதான் அறிவிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? ஆனா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லோருமே ஆணவ கொலைகளின் மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்கின்றோம். அது மிக கடுமையான சட்டத்தை கொண்டு யார் தவறு செய்கின்றார்களோ நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோங்கண்ணா. பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கும் எத்தனையோ பேர் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர், ஒன்றல்ல இரண்டல்ல. பர்சனலா எனக்கே தெரியும், நிறைய பேர் நம்பி வர்றாங்க. ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்துக்கு நம்பி வர்றாங்க, இங்க நியாயம் கிடைக்கும்னு வர்றாங்க. நாம சில இடத்துல தந்தை தாயை கூப்பிட்டு சொல்றோம், சில இடத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்றோம், நீங்க நியாயமான முறையில் அதை பண்ணுங்க அப்படின்னு. அதனால் இதை ஒரு பெருமையாக எங்கள் கட்சி மட்டும்தான் நாங்க செய்யறோம். ஒரு கட்சி அலுவலகம்னா எல்லோருக்கும் பொதுவானது, எல்லா ஜாதிக்கும் பொதுவானது, எல்லா மதத்துக்கும் பொதுவானது. அந்த கட்சி அலுவலகத்துக்கு யாரு வேண்டுமானாலும் நம்பி வரலாம். நாங்கள் இதை வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு நாளைக்கு யாராச்சும் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்க, நாங்க நியாயமா நடந்து கொள்வோம், அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா நியாயமாக நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா கட்சி அலுவலகத்துக்கு வருவதை விட இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை, புற்றுநோய் பிரச்சனை. கடந்த 200-300 வருஷமாக இந்த ஜாதி என்பது மேல கீழே போய் 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 இன்னைக்கு புற்றுநோய் மாதிரி உள்ள உடம்பு அரிக்குது. இது இந்து சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே அந்த ஜாதி பிரச்சனை தான். இந்து சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. நாம் எல்லாரும் சமம் என்று சொன்னாலும் கூட சில இடத்துல மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற மனோநிலை இருக்கு. அதுல வரக்கூடிய பிரச்சனை, பள்ளிகள்ல பாடத்திட்டங்களை சரி பண்ணணும், பள்ளிக்கூடத்துல சரி பண்ணணும், அரசுகள் முன்மாதிரியாக நடந்து கொள்ளணும், கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும். 18 வயசுக்கு கீழே யாராவது ஒருவர் ஜாதியை வைத்து கொலை செய்தாலும் கூட என்னை பொறுத்தவரை மைனராக அவங்களை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சில மர்டர் கேஸுக்கு பாத்தீங்கன்னா 18 வயசு கீழே இருந்தா மைனர்னு சொல்றது இல்லை, அவங்களுக்கு நாம பனிஷ் பண்றோம். அதனால் 16 வயது 17 வயது நான் ஜாதிக்காக ஆணவ படுகொலை செஞ்சேன், ஆனா நான் ஜுவனையில தான் இருப்பேன், நான் 3 மாசம் போயிட்டு வெளியே வந்துருவேன், நான் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால் தமிழக அரசு எங்களை பொறுத்தவரை ஒரு கடுமையான ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வாங்க. அதுல இந்த 18 வயசு 16 17 இந்த வயசையும் கூட மைனர் மேஜர் என்கின்ற வரைமுறையை தகுடுபொடியாக்கி அவர்களையும் மேஜரா கொண்டு வந்தா மட்டும்தான். ஏன்னா ஜாதி வன்மம் இன்னைக்கு 16 17 வயசுல நான் பாக்குறேன். நான் பள்ளிக்கூடத்துல ஒரு மாதிரி கயிறு கட்டிட்டு போறாங்க, அங்க பாக்குறோம். பள்ளிக்கூடத்துல அருவாள் கலாச்சாரத்தை பாக்குறோம். பள்ளிக்கூடத்துல ஜாதியை வச்சு குரூப் ஃபார்ம் பண்றாங்க. இது எல்லாம் கூட இன்னைக்கு நாம திராவிட மாடல் ஆட்சி, திராவிட ஆட்சின்னு சொல்றோம். ஜாதியை ஒழிப்பதற்காக திராவிட மூவ்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்றோம். அப்ப 2025 இந்த பிரச்சனை இருக்குன்னா அது தோற்று விட்டதாகத்தான் அர்த்தம். அதனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அரசு முதல் காலை எடுத்து வைத்து கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும். புதுக்கோட்டையில 2026ல திமுகவுக்கு டிவிகேக்கு மட்டும்தான் போராட்டம், பாமகக்கு மட்டும் சாரி போட்டின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் விஜய் அவங்க சொல்லினா அப்புறம் விஜய் நீங்க மதிக்க மாட்டீங்களா? ஆக்டர் விஜய் அவர்கள், அரசியல் தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவங்க போட்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகம் சொல்லினா அப்புறம் நீங்க மதிக்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்க, அப்புறம் எதுக்கு மாநாடு போடுறீங்க? அதனால எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இது சொல்வது இயல்புதான். மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு போட்டி என்பது
தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 ஹரியானைக்கு ஆட்சிக்கு வருவதற்கு தயாராகி விட்டது மக்கள் மனசுல. என்னை பொறுத்தவரை இன்னும் வாக்குப்பெட்டியில மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அந்த எண்ணிக்கை முடிந்து அதிகாரப்பூர்வமாக மக்கள் சொல்லணும். மக்களுடைய மனதுல தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துருச்சு. அதனால விஜய் அவர்கள் கடுமையா முயற்சி செய்யட்டும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல சண்டை நல்லதுதாங்கண்ணா. எல்லாரும் சண்டை போடணும், மக்கள் முன்னாடி போய் நிக்கணும், நல்ல தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கணும். அவருடைய கட்சி வளர்ச்சிக்காக சகோதரர் விஜய் அவங்க சொல்றாங்க, சொல்வதில் தவறு ஒண்ணும் இல்லை. அவங்க கட்சி அதுக்கு தாங்க நடத்துறாங்க. 2வது 3வது வருவதற்காக கட்சி நடத்துறாங்க. பதக்கம் வாங்காம டிஆர்பி ராஜா வந்து உங்கள்கிட்ட மறுத்தது அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிருக்கு. டிஆர்பி ராஜாவோட சன் வந்து நீங்க பதக்கம் வாங்கும்போது அதை வாங்காம கையில வாங்கி ஒரு வீடியோ சோசியல் மீடியா. ஆனா அது ஒண்ணும் இல்லைங்கன்னா, அந்த தம்பி நல்லா இருக்கணும், எங்க இருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும். நான் பார்த்தேன். அது அவருடைய இஷ்டம். அவர் யாரு கையில பதக்கம் வாங்கணும், யாரு கையில பதக்கம் வாங்கக்கூடாது என்பது ஒரு மனிதருடைய இயல்பு. என்னை பொறுத்தவரை டிஆர்பி ராஜா அவருடைய மகன் எங்கிருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும், இந்த துறையில சாதனை பண்ணணும், ஒரு பெரிய மனிதரா வளரணும் என்று நான் மனதார வாழ்த்துகின்றேன். அது என் கையில பதக்கம் வாங்க மறுத்துட்டாரு, இன்னொருத்தர் கையில வாங்கினா எனக்கு அது முக்கியம் இல்லைங்கன்னா, நல்ல மனிதரா வரணும். அது மட்டும்தான் என்னுடைய